போல வேறு ஒரு தெய்வம் இல்ல. உங்களை போல ஒரு தெய்வத்தை வானத்திலையும் சரி பூமியிலையும் யாரையுமே நான் பார்க்கல ஆண்டவரே. உண்மையுள்ள தெய்வமே, உண்மையை காக்கிற சுத்தமுள்ளவரே, எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மையா இருந்திருக்கிறீரே. ஒரு சன பொழுதிலும் கூட உடைய வார்த்தை பொய் சொல்லவில்லையே. நீர் மனம் மாறவில்லையே. எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் என் கணவருக்கும் என் வாழ்க்கைக்கும் நீர் உண்மையுள்ள தெய்வமா இருந்திருக்கிறீரே, சத்தியமுள்ளவரா இருந்திருக்கிறீரே. ஆராதனை உங்களுக்கு செலுத்தும்படிக்கு வந்திருக்கிற, ஆராதனை உங்களுக்கு செலுத்தும்படிக்கு வந்திருக்கிற உணர்ந்தவர்களா எத்தனை பேரு கேட்க முடியும்? இந்த நாள் வெறுமையோட ஆலயத்தை விட்டு போக கூடாது. இந்த நாள் விடுதலையை பெற்றுக்கொள்ளாம போகவே கூடாது. கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு இறங்க போகிறார். ஏதோ ஒரு பகுதியில மகத்துவமான காரியத்தை செய்ய போகிறார். அவருடைய அபூர்வமான கிரியை இந்த நாளிலே நடைபெற போகிறது. கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? ஆராதனை உங்களுக்கு தான் சொல்லுங்க. உங்களை முழுமையா ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆராதனை உங்களுக்கு தான்ப்பா. வேற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கும்படிக்கு வரல. உங்களை போல வேற ஒரு தெய்வம் எங்களை ஆண்டதே இல்லை. ஏசாயா சொல்லுகிற, உங்களை போல வேற ஒரு தெய்வம் இல்ல ஆண்டவரே. உமக்கு நிகரானவர் யாருமே இல்லப்பா. ஆராதனை உங்களுக்கு தான், ஆராதனை உங்களுக்கு தான், என் துதி உங்களுக்கு தான், இந்த ஏறெடுக்கிற கனம் உங்களுக்கு தான், ஏறெடுக்கிற மகிமை உங்களுக்கு தான். ஒவ்வொரு இருதயம் இந்த ஆராதனையில திருப்பப்படுவதாக. எதை குறித்து கலங்கி கொண்டிருந்தாலும் இந்த ஆராதனையில எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிற, என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிற பரிசுத்தரே, என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிற, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற அன்பே, உமக்கு ஆராதனை. என் அழகே, உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, அனுதினோ ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, ஆவியில் ஆராதனை. அன்பான தெய்வம், அவருக்கு ஆராதனை இந்த காலை நேரத்துல செலுத்தலாமா? ஆராதனை உங்களுக்கு தான் ஆண்டவரே. ஆராதனைய வேற யாருக்கும் கொடுக்க வரைக்கும் நான் விரும்பல. இந்த மகிமைய வேற யாருக்கும் கொடுக்க விரும்பல. இந்த கனத்தை வேற யாருக்கும் கொடுக்க விரும்பல. ஜீவனுள்ள உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு வந்திருக்கிற, என்னை கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லலாமா? உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன், என்ன பாருங்க ஆண்டவரே. ஆராதனை உங்களுக்கு ஏறெடுக்கும்படிக்கு வந்திருக்கிற, இந்த ஆராதனை உங்களுக்கு தானே வந்திருக்கிற. கையை உயர்த்தி கேளுங்க, கையை உயர்த்தி கேளுங்க, சோர்ந்து போகாம கேளுங்க. உங்கள் நம்பிக்கையை கலர விடாமல் கேட்போமா இந்த காலை நேரத்தில்? எனக்கு இறங்குகிற தெய்வமே, எனக்கு இறங்குகிற கண்மலையானவரே, ஆராதனை, ஆராதனை, அனுதினோ ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, ஆவியில் ஆராதனை. சொல்லுங்க, என் அன்பே, உமக்கு ஆராதனை.
வேற எதுவும் வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி அனுப்புங்க ஆண்டவரே. என் வீடு சமாதானமாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. பிரிந்த குடும்பம் ஒன்று சேர ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. என் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புங்க. யுத்தமா இருக்கிற என் வீடு நிம்மதியா மாற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கப்பா. வியாதியில என் வீட்டுல இருக்கிறவர்கள் சுகமடைய ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை போதும். மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற ஒரே ஒரு வார்த்தை போதும். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற ஒரே ஒரு வார்த்தை போதும். இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்பி நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு அதை யோசித்து நான் ஆராதிக்கலப்பா. நீங்க என் வாழ்க்கையில எவ்வளவு மகத்துவம் உள்ளவரா இருக்கிறீர் என்பதை, நீர் எனக்கு எவ்வளவு கிருபை உள்ளவரா இருக்கிறீர் என்பதை, உலகம் பகைத்தாலும் மனிதர்கள் வெறுத்தாலும் என்னை வெறுக்காத கர்த்தர் நீர் மட்டுமே. உங்களை மட்டும் என் கண்ணுக்கு முன்னாக வைத்து வருகிற ஆண்டவரே, வேற யாரையும் நம்பல, உங்களை மட்டும் நம்பி வந்திருக்கிற. எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? உங்களை மட்டும் நம்பி வந்திருக்கிற, அவரை மட்டும் நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிச்சயமான நிறைவான பலன் இன்றைக்கு கிடைக்கும். அவர் உங்களை வெறுமையோடு அனுப்புகிற தெய்வம் அல்ல. அவர் உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து அனுப்ப போகிறார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி ஆராதனை உங்களுக்கு தான் சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்றைக்கு உடைக்கப்படாதவைகள் எல்லாம் உடைய போகிறது. இன்றைக்கு திறக்கப்படாத கதவுகள் திறக்க போகிறது. இன்றைக்கு காணாத அதிசயங்களை எல்லாம் காண போகிறீர்கள். நிச்சயமாய் அவருடைய வார்த்தையானது உங்களை சந்திக்க போகிறது. நிச்சயமாய் அவருடைய வார்த்தை உங்களை தொட போகிறது. அதே நம்பிக்கையோடு, அதே விசுவாசத்தோடு நம்புவே என் இயேசு ஒருவரை நான் நம்புவே என் இயேசு ஒருவரை நம்புவே என் இயேசு ஒருவரை நம்புவே என் இயேசு ஒருவரை. கை உயர்த்தி அந்த வார்த்தை கேட்கலாமா? உங்களை மட்டும் நம்புற ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறினாலும், குடும்பங்கள் எதிராய் மாறினாலும், சந்தர்ப்பங்கள் எல்லாம் எதிராய் எனக்கு திரும்பினாலும், எனக்கு நீர் ஒருவரே, உம்மை மட்டுமே நான் நம்புவேன். உங்களை மட்டும் நான் நம்புறேன் ஆண்டவரே. உங்களை மட்டும் நம்புறேன். முழு இருதயத்தோட என் கூட சேர்ந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? காரியம் எப்படி வேணா இருக்கட்டும், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட முழு இருதயத்தோடு உங்களை மட்டும் நான் நம்புறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களை மட்டும் நம்புறேன். எவ்வளவு பெரிய மலை போன்ற துன்பங்கள் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னமானது அவைகளை உருக வைக்க போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியும்? உங்க பிரச்சனை ஒண்ணு போதும் ஆண்டவரே. முடியாதவைகளை முடிய வைக்கிற தேவ பிரச்சனை எனக்கு போதும். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவ பிரச்சனை போதும். எனக்கு முன்பாக கடந்து செல்லுகிற, செங்கடலை இரண்டாய் பிளக்கிற, ஓ எரிகோ கோட்டைகளை தகர்க்கிற தேவ பிரச்சனை எனக்கு போதும். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவே இயேசு ஒருவரை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. சூழ்நிலை நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள் நம்புவதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. நம்புவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இல்லை. ஆனாலும் கர்த்தரை மட்டும் நம்புங்க.
எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். எதிரான சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் உடைய போகிறது. உங்களுக்கு எதிராய் வந்த அம்பு திசை திருப்பப்படுகிறது. கர்த்தர் நிச்சயமாய் செய்ய போகிறார். கையை உயர்த்தி அந்த சூழ்நிலையின் மத்தியில், அந்த போராட்டத்தின் மத்தியில சத்துருவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆராதிக்கலாமா? கையை உயர்த்தி நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கையை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஜீவனுள்ள என் தெய்வமே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எனக்கு விடுதலையை கொடுக்கிறவர், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் நம்பிக்கையே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் கூட சேர்ந்து, என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கையை உயர்த்தி நம்புவேன் உம்மையே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உங்களை மட்டும் உறுதியா பற்றி எனக்கு அடைக்கலமானவரே, எனக்கு ஜீவனே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மறைவிடமானவர், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. ஏற்றுவதற்கு யாருமே இல்லைனாலும் எனக்கு ஜீவன் கொடுத்த அவர் உண்டு. என்னை வாழ வைத்து அழகு பார்க்கிற அவர் உண்டு. அவருடைய வார்த்தை என்னை தேற்றும். அவருடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கும். என்னை தேற்றுவதற்கு
உறுதியா சொல்லுங்க, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிடப்பட்டு எல்லோராலும் கைவிடப்பட்டு வந்திருக்கிறீர்களா? போன ஆண்டவரே நிறுத்துங்கன்னு வந்திருக்கிறீர்களா? என்னால நடக்க முடியலப்பா, இனி எனக்கு நடக்க பலன் இல்லை என்று வந்திருக்கிறாயா? கைவிடப்பட்டு மனம் உடைந்தவளாய் வந்திருக்கிறாயா? கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை ஆற்றுகிறது. அவருடைய வார்த்தை உங்களை திடப்படுத்துகிறது. அவர் உன்னுடனே இருக்க நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் திகைக்கிறாய்? ஆத்துமாவே, அவர் உனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர். என் கர்த்தர், அவர் உனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களை பெயர் சொல்லி அழைத்து கர்த்தர் உங்களை கைவிட்டு விடுவாரோ? உங்களை மறந்து போய் விடுவாரோ? உங்களை விட்டு விலகி விடுவாரோ? இல்லையே, உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். நிச்சயமாய் ஜெயமும் விடுதலையும் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வரப்போகிறது. பரலோகத்திலிருந்து அந்த விடுதலை வரப்போகிறது. பரத்தி